சங்கீதம் 76:1 கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவர். இந்த வாட்ஸ்அப் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் சகோதரர்களுக்கும் இதை கேட்க ஆவலாக இருக்கின்ற விசுவாச பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வரவேற்பை கூறி உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் அழைக்கின்றேன். தாசரே தரணியன்பாய் இயேசுவுக்கு கொண்டு வருவோம், பாசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், இருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியன்பாய் இயேசுவுக்கு கொண்டு வருவோம், வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தியன் வாயழைத்திடுவோம். உரித்தாயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீத்தாரே. தாசரே தரணியன்பாய் இயேசுவுக்கு கொண்டு வருவோம், பசியற்றோர்க்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாக உதவி செய்வோம். புசித்த நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து பிரிந்தனரே. தாசரே தரணியன்பாய் இயேசுவுக்கு கொண்டு வருவோம், நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். ஒரு கவான கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகொலிக்குள் விழுந்தனரே. தாசரே தரணியன்பாய் இயேசுவுக்கு கொண்டு வருவோம், இந்த தேசமது சிறுமணிகளை வெள்ளையொளிக்குள் வரவழைப்போம். சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்த்து சிறந்திலங்கிட. தாசரே தரணியன்பாய் இயேசுவுக்கு கொண்டு வருவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேத வாசிப்பாக நான் எடுத்துக்கொண்ட ஆகமம் ஏசாயா 12ஆம் அதிகாரம். அக்காலத்திலே நீ சொல்லுவது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என் மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள்.
அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். கர்த்தருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார். இது பூமி எங்கும் அறிவிக்கப்பட கடவுது என்பீர்கள். சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே பெரியவராயிருக்கிறீர். ஆமென். ஆரம்ப ஜெபம். இப்பொழுது எங்கள் அன்புள்ள தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கே 2-3 பேர் கூடி துதிப்பார்களோ அவர்கள் மத்தியில் வாசமாயிருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, இதோ நாங்கள் ஒரு சிறு மந்தையாக கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் வரும்படி உம்மை அழைக்கின்றோம். வாரும். எங்கள் சிருஷ்டிகரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் மீட்பரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் காவலரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆலோசனை கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு போதித்து நடத்துபவரே உம்மை துதிக்கின்றோம். எங்கள் மத்தியிலே நீர் வந்து உம்முடைய செய்தி தந்து உம்முடைய மக்களை பலப்படுத்தும்படியாகவும் அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாகவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இந்த பொது முடக்கத்தினாலே இந்த செய்திகளை நாங்கள் கேட்க முடியாதபடி எங்களுக்கு தடைகள் இருப்பதினாலே நாங்கள் கேட்கும்படியான இந்த யூடியூப் மூலமாக எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை செய்து கொடுக்கிற குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் மூலமாக நாங்கள் பெற இருக்கின்ற செய்திகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். அந்த செய்திகள் எங்களுக்கு புது பலனையும் புது உற்சாகத்தையும் புது எழுப்புதலையும் தந்து நாங்கள் உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களை தகுதிப்படுத்தும்படியும் நோக்கி மன்றாடுகிறோம். இதற்காக எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு மக்களுடைய முயற்சிகளையும் ஆசீர்வதியும். அந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுடைய நோக்கங்கள் நிறைவாக நீர் கிருபை செய்யும். உம்முடைய சித்தம் ஒருவரும் கெட்டுப்போவது அல்ல, அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய பெரிதான சித்தம். அந்த சித்தத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய மரண பரிந்தும் நீர் எங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் செய்த முடிய வாக்குத்தத்தின்படி எங்களை வழிநடத்தும்படி உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இந்த தேசம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் தேசத்தின் தலைவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவனமாக உலக நாடுகள் அனைத்திலும் இருக்கின்ற தலைவர்களுக்காகவும் பிரதம மந்திரிகளுக்காகவும் ஜனாதிபதிகளுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் நல்ல ஞானத்தையும் அறிவையும் தந்து மக்களை தெய்வ பக்தியில் வழிநடத்தும்படியான உணர்வை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் வேண்டுகிறோம். பாரத ஜனதா கட்சி தலைவர் ஈல கணேசன் அவர்கள் நம்மால் ஒன்று முடியாது, தேவனால் மட்டுமே முடியும், ஆகினாலே ஆலயங்களை விரைவிலே திறக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் ஒருவருக்கு மட்டும் அந்த ஞானத்தை கொடுத்த தேவன் அதே போல மற்ற தலைவர்களுக்கும் கொடுத்து ஆலயங்கள் திறக்கப்படும்படியான வாய்ப்பை நீர் உருவாக்கி கொடுக்கும்படி முன்னோக்கி மன்றாடுகிறோம். இந்த நிகழ்ச்சி முழுவதிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தும்படி எங்கள் மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் இனி நாமத்தில் தெய்வத்தை மன்றாட வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறதான அயல்நாட்டின் செய்தியானது நான் குருடனாக இருந்தேன் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். என்னுடைய ஆசிரியர் வாய்ஸ் என்பவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் நார்வேலிருந்து நமக்கு இந்த அயல்நாட்டின் செய்தியாக கொடுத்திருக்கின்றார். அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். ஒரு நாள் ஒரு ஆராதனைக்கு செல்கின்ற பொழுது 2 பிரசங்கியார்களை அவர் சந்திக்கின்றார். முதலாவது பிரசங்கியார் நன்றாக உடை அணிந்து 7ஆம் நாள் திருச்சபையின் ஸ்தாபகரான எலன் ஒயிட் அம்மையாரின் மேற்கோளை காட்டி அவர் அந்த புத்தகத்திலிருந்து
வாசித்து கொண்டிருந்தார். அவர் நன்றாக உடை அணிந்து நல்ல பார்ப்பதற்கு மிகவும் ஒரு அழகான தோற்றமுடையவராக இருந்தார். இன்னொருவர் வந்திருந்தார். அவரும் நன்றாக உடை அணிந்திருந்தார். அவருடைய உடையில் பலமுறை தைக்கப்பட்ட பழைய உடையாக இருந்தது. பழைய சுக்களாக இருந்தாலும் நன்றாக வலுவழுக்கப்பட்டிருந்தது. எந்த புத்தகங்களிலிருந்தும் அவர் வாசிக்கவில்லை. மாறாக தன் இருதயத்திலிருந்து பேசினார். ஊக்கமான பிரசங்கம் வாய்ஸ் இருதயத்தை தொட்டது. ஆனால் பிரசங்கத்தின் கருத்தை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அந்த கருத்தால் மிகவும் அவருடைய மனதானது புண்பட்டிருந்தது. பிரசங்கியார் அதை கவனித்து விட்டார். பிரசங்கம் முடிந்ததும் ஒயிட்ஸிடம் வந்து, அன்புடன் உன்னுடைய பெயர் என்ன வேலை செய்கிறார் என்று அவரிடத்தில் விசாரிக்கின்றார். அவர் பிரசங்கம் பற்றி ஒன்றுமே ஒயிட்ஸிடம் கேட்கவில்லை. ஏனென்றால் அவர் பிரசங்கமானது இவருடைய மனதை தொடவில்லை என்பதை அவர் உணர்ந்து கொண்டு, நான் உனக்காக ஜெபிக்கின்றேன், உன்னுடைய குடும்பத்திற்காக உனக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன் என்று கேட்டுக்கொண்ட மாத்திரத்தில் அவருக்குள்ளாக ஒயிட்ஸ்குள்ளாக ஒரு கேள்வியானது எழுதுகிறது. என்ன கேள்வி என்று பார்க்கின்ற பொழுது, உன்னுடைய பிரசங்கம் வேதாகமத்திற்கு ஒத்து போகவில்லை, அதற்கு ஏன் நான் உன்னிடத்தில் நான் ஜெபித்துக்கு உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்க வேண்டும் என்று தனக்குள்ளாக பேசிக்கொண்டிருக்கின்றார். அவருக்குள்ளாக இன்னொரு மனதானது சொல்கின்றது. உடனே நீ என்னை நம்பு என்றும் ஒரு வார்த்தையானது ஒயிட்ஸுக்கு உணர்த்துகிறது. அதை யோசித்துக்கின்ற வேளையிலே அவர் ஒரு விவசாயி என்ற காரணத்தினால் தன்னுடைய பண்ணையில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மனிதருக்குள்ளாக பேசிய வார்த்தையை அவர் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கின்றார். என்னை நீ நம்பு என்ற அந்த வார்த்தையானது மறுபடியும் அவருடைய மனதை தொட்ட மாத்திரத்தில் அவர் அந்த இரண்டாவதாக பேசிய பிரசங்கியாரின் அவரிடத்தில் வந்து, நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்கின்றார். அவரும் அவருக்காக சென்று போய் ஜெபிக்கின்ற பொழுது ஒரு வருடமாக இவருக்குள்ளாக ஒரு கேள்வி என்ன என்று கேட்டால், இவர் ஏன் வேதாகமத்தை பற்றி பேசவில்லை? செவன்த் டே ஸ்தாபகரான எல்என்ஜி ஒயிட்ஹாமர் பற்றி இவர் பேசிக்கொண்டிருக்கின்றார். அதற்கும் இதற்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்குது என்பதை அவர் கேட்ட வண்ணமாகவே அவர் இருக்கின்றார். பல நாட்கள் செல்கின்றது. ஒரு நாள் ஆண்டவர் அந்த பரிதிமே என்ற குருடனை குணமாக்கின விதத்தை பற்றி மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 52 வரை அவர் வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுதுதான் அவர் உணர்த்தப்படுகின்றார். என்னவென்றால், நானும் ஒரு குருடனாக இருக்கின்றேனே என்று எண்ணி, எனக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்தரணும் ஆண்டவரே என்று அவர் மிகவும் சத்தம் போட்டு கத்திவிட்டாராம். பிறகு இயேசு தாங்களோடு இருந்ததை அறியாமலேயே எம்மாவூருக்கு 2 சீஷர்களின் சம்பவத்தை வேதாகமத்தில் வாசிக்கின்றார். அப்படி வாசிக்கின்ற பொழுது பல சுவிசேஷங்களையும் எல்என்ஜி ஒயிட்ஹாமரின் புத்தகங்களையும் ஒத்து போகிறதா என்று பார்க்கின்ற பொழுது, அவருடன் 3 வருடங்களாக 12 சீஷர்களும் அவரோடு இருந்ததும் அவர் இயேசுவின் ஊழிய பணியையும் சிலுவையும் அறியாமல் குருடராக இருந்த அந்த 12 சீஷர்களை எண்ணி இவரும் மிக மன வருந்துகின்றார். ஏனென்று சொன்னால், 3.5 வருடங்களாக 12 சீஷர்களும் அவர் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களும் கூட இருந்த பார்த்தும் அவர்களே கண்ணிருந்தும் பாராதவர்களையும் காதிருந்தும் கேளாதவர்களும் இருந்தார்களே, நாம் எம்மாத்திரம் என்று அந்த ஒரு நினைப்புகளாக ஒயிட்ஸ் வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது இவருடைய குடும்பமானது 5 தலைமுறைகளாக செவன்த் டே அட்வென்டிஸ்டில் இருந்து வருகிறார்கள். அவர்கள் அப்படி இருந்த போதிலும் ஆண்டவரை பற்றி ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இல்லாமல், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் அவர்கள் இருந்த நிமித்தம் மிகவும் மனம் வருந்துகின்றார். பிறகு அவருடைய தாயார் ஆர்கன் வாசிப்பார்களாம். அவருடைய தகப்பனார் பிரசங்கம் பண்ணும் பொழுது இவர் முன்வரிசையில் உட்கார்ந்து
தாம் சிறு வயது முதற்கொண்டு இப்படிப்பட்டதான பிரசங்களை நாம் கேட்டிருக்கின்றோமே, ஆனாலும் நம்முடைய ஆவிக்குரிய கண்களானது இன்னும் திறக்கப்படாமல் இருக்கின்றது என்று மனம் வருந்தி அவர் ஜெபிக்கின்ற வேளையிலே எனக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று ஜெபிக்கின்றார். அந்த நாள் முதற்கொண்டு அவர் பண்ணையில் வேலை செய்கின்ற நாள் முழுதும் நீண்ட நேரம் வேதாகமத்தையும் எலன் ஒயிட் அம்மையாரின் புத்தகங்களையும் ஒலிப்பதிவுகளும் கேட்டுக்கொண்டே இருப்பாராம். அவருடைய இருதயம் மாறி வெறும் தகவல் அறிவானது உயிருள்ள நிஜமான செயல் அறிவாக மாறியது. எதனால் மாறியது என்று பார்க்கின்ற போது அவர் வேதாகமத்தையும் எலன் ஒயிட் அம்மையாரின் புத்தகங்களையும் வாசித்து அவருக்குள்ளாக இப்படி ஒரு மாற்றத்தை அவர் உணர்ந்திருக்கின்றார். ஒரு வருடம் கழித்து நார்வே முழுவதிலும் உள்ள சபைகளில் ஒயிட்ஸ் தன்னுடைய அனுபவத்தை பிரசங்கமாக பகிர்ந்து வருகிறார். பிறகு கிழக்கு நார்வே காட்பரசன் மூலமாக அவர் ஊழிய பணிக்கென்று அவரை அழைத்திருக்கின்றார்கள். தன்னுடைய 61வது வயதிலே ஒயிட்ஸ் பண்ணை வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற வேலையெல்லாம் கூட அவர் வேதாகமத்தையும் எலன் ஒயிட் அம்மையாரின் புத்தகங்களையும் வாசித்து 61வது வயதிலே அவர் ஒரு ஊழிய பணிக்காக வைஸ்லோ ஜெய்சேம் என்னும் இடங்களில் 2 சபைகளுக்கு போதகராக இப்பொழுதும் அவர் பணியாற்றி வருகின்றார். கடந்த 2014ஆம் ஆண்டு அங்கு ஒரு சமுதாய மையம் ஏற்படுத்துவதற்காக 13ஆம் வாரத்தின் காணிக்கையானது அங்கு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நாளிலும் இந்த 13ஆம் வார காணிக்கையானது அங்குள்ள சபை வாலிபர்களுக்கான சமுதாய மையம் அமைக்கப்படுவதற்காக இந்த 13ஆம் வாரத்தின் காணிக்கையானது அங்கு அனுப்பப்பட இருக்கின்றது. ஆகவே இந்த 13ஆம் வாரத்தின் காணிக்கையும் அது மாத்திரமல்ல, தன்னுடைய ஒயிட்ஸ் என்பவர் தனது 17வது வயதிலே ஞானஸ்தானம் பெற்று இன்றளவும் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகின்றார். அவருடைய ஊழியமானது வாலிபர்கள் மத்தியிலே ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊழியமாக இருந்து கொண்டு வருகிறது. ஆகவே நம்முடைய வாலிப பிள்ளைகளும் கர்த்தருக்கென்று வாழ்ந்து அவர் வருவரை சாட்சியாக நிற்போம் என்று இதன் மூலம் நாம் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஆவியானாலும் என்னை ஏற்க மறுக்கவில்லை. உம்மை நினைத்து வாழவும் உம்மில் நிலைத்து வாழவும் அருள் புரியுமே அன்பரேசுவே. உம்மை நினைத்து வாழவும் உம்மில் நிலைத்து வாழவும் அருள் புரியுமே அன்பரேசுவே. போதும் அன்பே நீர் போதும், உமது உறவில் நிறைவு வேண்டும். உம்மில்
போது சிலுவை அன்பு நிறைக்குதே. உம்மை மறவா உணர்வின் உள்ளம் நாளும் எனக்கு தாருமே. உறுதியாயும் உறவில் வளர இறுதி வரையும் உதவுமே. இறுதி வரையும் உதவுமே. போதும் அன்பே நீர் போதும். உமது உறவில் நிறைவு வேண்டும். உம்மில் நின்றும் நிலைக்கும் வரம் தாரும். போதும் அன்பே நீர் போதும். உமது உறவில் நிறைவு வேண்டும். உம்மில் நின்றும் நிலைக்கும் வரம் தாரும். தீமை அனைத்தும் அகற்றிவிடவே விருப்பமில்லை நெஞ்சமே. தினமுமே திருவார்த்தை கேட்டும் மாற்றுமேனோ கொஞ்சமே. தூயாவி பலனை தந்து நாளும் என்னை நடத்துமே. உறுதியாயும் உடலை வளர இறுதி வரையும் உதவுமே. இறுதி வரையும் உதவுமே. போதும் அன்பே நீர் போதும். உனது உறவில் நிறைவு வேண்டும். உம்மில் நின்றும் நினைக்கும் வரம் தாரும். போதும் அன்பே நீர் போதும். உமது உறவில் நிறைவு வேண்டும். உம்மில் நின்றும் நிலைக்கும் வரம் தாரும். என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளை. பாவியானாலும் என்னை ஏற்க மறுக்கவில்லை. உம்மை நினைத்து வாழவும் உம்மில் நிலைத்து வாழவும் அருள் புரியுமே அன்பரேசுவே. உம்மை நினைத்து வாழவும் உம்மில் நிலைத்து வாழவும் அருள் புரியுமே அன்பரேசுவே. அருள் புரியுமே அன்பரேசுவே. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காணொலியை காண்கிற உங்கள் அனைவருக்கும் பரிசுத்த ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் குடும்பத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் படைப்பின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவனுடைய ஆலயம். உங்க எல்லாருக்குமே தெரியும், தேவனுடைய ஆலயத்தில் இருந்து தேவ வார்த்தைகளை கேட்க முடியாத ஒரு சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலைமை மாற வேண்டுமாய் நாம் அனைவரும் தேவனை நோக்கி ஜெபிப்போம். இன்றைய நாளிலும் தேவனுடைய படைப்பின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்திற்கு இணையாக வேதத்தில் குறிப்பிடப்படுவது என்னவெனில் மனிதனினுடைய சரீரத்தை ஒப்புமையாக குறிப்பிடுவதை நாம் அனைவரும் பார்ப்போம். தேவன் மனிதனை படைக்கின்ற பொழுது ஒவ்வொரு உடல் அவயங்களாக படைத்தார். அத்தகைய உடல் அவயங்கள் ஒவ்வொன்றும் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு இருக்கக்கூடாது என்பதனை தேவதாசர்களாகிய தாவீது மற்றும் சாலமோனினுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களோடு சில வசனங்களை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலாவது தலை. தலை நம்முடைய உடல் அவயங்கள் அனைத்திற்குமே மூலாதாரமாக கருதப்படுகிறது. தலையை குறித்து ஒரு சில வசனங்கள் வேதத்தில் இருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலாவது, ஞானத்தை சம்பாதி, ஞானமே முக்கியம், அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் என்று வேதம் தலையை குறித்து குறிப்பிடுகிறது. நம்ம உலக பிரகாரமா எடுத்துக்கிட்டோம்னா
தலையில் இருக்கக்கூடிய மூளை என்பதுதான் புத்தி, அறிவு எல்லாத்துக்குமே அடிப்படை. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம்தான் நம் அனைவருக்கும் நம்முடைய தலைக்கு, குறிப்பாக நம்முடைய தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை சூட்டும் என குறிப்பிடுகிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டிய உடல் அவயம் கண். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று வேத வசனம் குறிப்பிடுகிறது. நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என வேதம் எதிர்பார்க்கிறது என்றால், நம்முடைய கண்கள் தேவனுடைய வழியை நோக்குவதாக இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக இருக்க வேண்டும். நம்முடைய கண் இமைகள் செவ்வையானவைகளை பார்க்க வேண்டும் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அதிகாலை ஜெபம் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. நம்முடைய கண்கள் ஜாமத்துக்கு முன்னே விழித்து தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் குறிப்பிடுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்க இருக்க வேண்டிய உடல் அவயம் நாசி அல்லது மூக்கு. உடல் அவயங்களிலேயே நாசி என்பது விசேஷித்த ஒன்று. அதற்கு காரணம் உண்டு. என்னவெனில், தேவன் மனிதனை படைக்கின்ற தருவாயில் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை மனுஷனுடைய நாசியிலே செலுத்தி ஜீவ ஆத்மாவாக்கினார். அப்ப இது ரொம்ப விசேஷித்த ஒன்று அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இந்த ஒரே ஒரு வசனமானது தேவனை அதிக அளவு நம்ப வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நான்காவது உடல் அவயம் வாய். நம்முடைய வாய் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய புகழை அறிவிக்க கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் இனிய சொற்களாக இருக்க வேண்டும். அத்தகைய சொற்கள் தேன்கூடு போல மதுரமாயும் எலும்பிற்கு ஔஷதமாயும் இருக்கிறது என்று வேத வசனம் குறிப்பிடுகிறது. நம்முடைய வாய் எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது என்றால், இச்சகம் பேசுகிற உதடுகளையும் பெருமை பேசுகிற நாவையும் தேவன் அறுத்து போடுவார். அப்படியானால் நாம் இச்சகம் பேசுகிறவர்களாகவும் பெருமை பேசுகிறவர்களாகவும் இருக்கக்கூடாது என்பதை தேவ வசனம் நம்மை கண்டித்து உணர்த்துகிறது. அதற்கு அடுத்ததான ஒரு உடல் அவயம் செவி அல்லது காது. வாய் எவ்வாறு போஜனத்தை ருசி பார்க்கிறதோ அது போலவே நம்முடைய செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கும். நம்ம வார்த்தைகளை செவியானது சோதித்து பார்க்கிறது என்றால் நம்ம காது கொடுத்து கேட்க வேண்டும். யாருக்கு காது கொடுத்து கேட்க வேண்டும் அப்படின்னா, நல்ல வார்த்தைகளுக்கு காது கொடுத்து கேட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை அதன் மூலமாக செம்மையடையும். அதற்குரிய வசனமானது, பிள்ளைகளை தேவ வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது அவர் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு போதிப்பார் என்று வேத வசனம் குறிப்பிடுகிறது. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை செவ்வையானதாக மாறும் என்பதற்கு இந்த ஒரே ஒரு வசனமானது சாட்சியாக உள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற உடல் அவயமானது நம்முடைய உடல் பகுதியையும் தலைப்பகுதியையும் இணைக்கக்கூடிய இணைப்பு பகுதியாக இருக்கின்ற ஒன்று, அதாவது கழுத்து அல்லது தொண்டை பகுதி. அதை குறித்து ஒரு சில வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எது கழுத்திற்கு அழகை கொடுக்கும் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், வேதத்தில் குறிப்பிடுகிறது என்னவென்றால், தகப்பனுடைய புத்திமதியும் தாயினுடைய போதனைகளும் நம்முடைய கழுத்துக்கு சரப்பணியமாக இருக்கும் என்று வேதம் குறிப்பிடுகிறது. நாம் இப்பொழுது கடைசி காலத்துல இருக்கிறோம் என்பதை நாம் அனைவரும் தெரிந்த ஒன்று. அந்த கடைசி காலத்தில் சாத்தானானவன் நம்மை ஆட்கொள்வதற்கு அநேக கருவிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அதிலே ஒன்று போஜனம். அதற்குரிய வசனம், நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை என்று வேதம் குறிப்பிடுகிறது. தேவனுக்கு அருவருப்பான யாதொன்றையும் நாம் புசிக்க கூடாது என்பதை இந்த வேதாகமத்தில் உள்ள இந்த வசனமானது கண்டித்து உணர்த்துகிறது. அதே போல தொண்டையானது எதற்காக ஒப்பிடப்படுகிறது? குறிப்பாக துன்மார்கருடைய தொண்டை குழியானது பிரேத குழிக்கு, திறக்கப்பட்ட பிரேத குழிக்கு இணையாக சொல்லப்படுகிறது. அவன் தன்னுடைய நாவினால் இச்சகத்தை பேசுகிறான். நம்முடைய தொண்டை எப்படிப்பட்டதாக இருக்கிறது உணர்ந்து அதன்படி நடப்போம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற உடல் அவயம் கைகள். நம்முடைய கைகளை தேவன் திடப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுடைய கைகளின் பலனை தேவன் அவர்களுக்கு அளிப்பார்.
நம்முடைய கைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கக்கூடாது எனில், நம்முடைய கைகள் பாவமான காரியம் எது ஒன்றிலும் ஈடுபடக்கூடாது. நமக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகின்ற தந்திரக்காரர்களுடைய கைகளை தேவன் முறித்து போட வல்லவராக இருக்கிறார். நம்முடைய கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். இறுதியாக கால்களை குறித்து ஒரு சில வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நம்முடைய கால்கள் செம்மையான இடத்தில் நிற்க வேண்டும். தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுடைய கால்களை தேவன் மான்களினுடைய கால்களை போலாக்கி அவர்களை உயர்ந்த ஸ்தலத்திலே நிறுத்துவார். மேலும் கால்கள் வழுவாத படிக்கு நாம் நடக்க இருக்கிற வழியை அகலமாக்குவார் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இப்பொழுது முதலில் தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடல் அவயங்களும் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கான அநேக வசனங்களை பார்த்தோம். அதிலும் குறிப்பாக எப்படி இருக்க வேண்டும் என்பதனுடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் தேவனுடைய சமூகத்தில் ஞானவான்களாக கருதப்படுவார்கள். அத்தகைய ஞானவான்களின் மூலமாக தேவனுடைய இருதயம் மகிழும். அதற்குரிய வசனம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் என்று குறிப்பிடப்படுகிறது. தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய உடல் அவயங்கள் செய்யக்கூடிய செய்கைகள் தேவனை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறதா அல்லது தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறதா? நம்மை நாமே சிந்தித்து தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப செயல்படுவோம். ஆமென். ஹாப்பி சாபத். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த வார சபைகளுக்கு ஆலோசனை மூலமாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது சிறு காரியங்களில் தேவனுடைய கவனம். சிறு காரியங்களில் தேவனுடைய கவனம். நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது சிறு குழந்தைகள் மூலம் பெரியவர்கள் வரைக்கும் பார்க்கும் பொழுது தேவைகள் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஒரு சிறு குழந்தையை நாம் எடுப்போமானால் அந்த சிறு குழந்தை தன்னுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்க வேண்டும் என்றால் தன்னுடைய பெற்றோர்களிடமிருந்து அதை கேட்டு பெற்றுக்கொள்கின்றது. அல்லது ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறது என்றால் தனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தனக்கு தெரிந்த பெற்றோர்களிடத்திலோ அல்லது தனக்கு தெரிந்த பெரியவர்களிடத்திலிருந்தோ அது பெற்றுக்கொள்கிறது. தனக்கு அறிமுகம் இல்லாத மற்றவர்களிடத்தில் அந்த பிள்ளைகள் கேட்பது இல்லை. அது அந்த பிள்ளைகளுடைய குணாதிசயமாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நானும் நீங்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாடம் என்னவென்றால், உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு தகப்பனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள மற்ற தெய்வங்கள் அல்ல. நமக்கு தெய்வமாய் இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருடைய கரத்திலிருந்து மாத்திரமே நீங்களும் நானும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு தேவையான காரியங்களை அவரிடத்திலிருந்து மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அந்நிய தேவர்களிடத்தில் அல்ல. இந்த ஜெபம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முக்கிய ஒரு பங்கை வகிக்கின்றது. நமக்கு என்ன காரியமாக இருந்தாலும் சரி, சிறிய காரியமாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அதை ஜெபத்தின் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த எலஞ்சி போயிட்டு அம்மையார் இந்த சபைகளுக்கு ஆலோசனை மூலமாக நமக்கு கற்று தரக்கூடிய ஆவிக்குரிய 3 பாடங்கள் உண்டு. அநேக காரியங்கள் இருக்கிறது. நான் 3 காரியங்களை மாத்திரமே நான் தெரிந்து கொண்டேன். முதலாவது, ஆத்துமாவின் மிக பரிசுத்த பயிற்சி ஆக இந்த ஜெபம் காணப்படுகிறது. நம்முடைய ஆத்துமாவுக்கு இந்த ஜெபம் என்ன செய்கிறது என்றால் ஒரு பரிசுத்த பயிற்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தை அது சுத்தப்படுத்துகிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. பாவத்திலிருந்து அங்க என்ன செய்யறது என்றால் பரிசுத்தத்துக்காக அதை பிரித்து எடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. எந்த ஒரு பொல்லாப்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் சரி, அது என்ன செய்கிறது என்றால் அந்த அசுத்தத்திலிருந்து
பரிசுத்தத்துக்காக அங்கே பிரித்து எடுக்கிறதாக அங்கே காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் இருக்கும் பொழுது ஜெபம் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது. இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், சுயநலம் மறக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் இருக்கும் பொழுது சுயநலம் இல்லாமல் காணப்படுகிறது. சுயத்திற்காக நாம் ஜெபிப்பதை காட்டிலும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம் அங்கே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது சுயநலம் மறக்கக்கூடியதாக எல்என்ஜி ஒயிட் அம்மையார் அங்கே வெளிப்படுத்துகின்றார். மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பகுதியிலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், மானிட திறமைகள் வெளிப்படுத்துவதற்கு ஆவல் கொள்ள மாட்டான். எந்த ஒரு நபரும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபம் இருக்கும் பொழுது தன்னுடைய திறமைகளை அவன் என்ன செய்ய மாட்டான் என்றால் அங்கே பெருமையாக வெளிப்படுத்துவதில்லை என்று இந்த பகுதியில நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு அன்பார்களே, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது நம்மிடம் காணப்படக்கூடிய திறமைகள் அல்லது பெருமைகள் என்று கூட சொல்லலாம். இந்த அந்த திறமைகளும் அந்த பெருமைகளும் அங்கு என்ன செய்கிற என்றால் வெளிப்படுத்துவதற்கு அது ஆவல் கொள்ள மாட்டாது என்று இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். எப்படி நாம் ஜெபிக்கலாம் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழங்கால் படித்து ஜெபித்தார் என்று பார்க்கின்றோம். சீஷர்கள் ஜெபித்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 40வது வசனத்திலே சீஷர்கள் ஜெபித்ததாக நாம் பார்க்கின்றோம். அதே அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 36வது வசனத்திலே ஜெபித்ததாக நாம் பார்க்கின்றோம். எஸ்ரா ஜெபித்தார். எஸ்ரா 9வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் முழங்கால் படித்து ஜெபித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். தானியேல் ஜெபித்ததாக நாம் பார்க்கின்றோம். தினமும் 3 வேளை அவர் ஜெபித்தார், முழங்கால் படித்து ஜெபித்தார் என்று பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகின்றது? ஒருவேளை கடமைக்காக நாம் ஜெபிக்கின்றோமா, அல்லது இந்த வேதத்தில் அநேக பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபித்தார்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். எனக்கு அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் முக்கியமாக காணப்பட வேண்டும். சிறு காரியங்களில் தேவனுடைய கவனம் இருக்கிறது. அதற்காக நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஜெபம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜெபத்தின் மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சிறு காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஜெபத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இக்கட்டான காலகட்டத்திலும் இந்த கோவிட்-19 உடைய தாக்கம் பெரிதாக காணப்படும் இந்த நாட்களிலும் ஆன்லைன் மூலமாக தேவனை ஆராதிக்கத்தக்கதாக தேவன் கிருபையாய் நமக்கு உதவுகிறார். அதற்காக நான் தேவனை சோஸ்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாள் பள்ளியின் பாடத்தின் தலைப்பானது வேதாகமம் ஒரு வரலாறு. வேதாகமம் ஒரு வரலாறு. வேதாகமத்தில் நாம் காணும் பொழுது ஆரம்பம் முதல் வேதாகமத்தின் கடைசி புத்தகம் வரை தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் மனிதர்களிடையே மற்றும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் வழிநடத்தி வருவதை நாம் பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் இந்த உலகத்தை தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலும் ஒவ்வொரு வரலாற்று சம்பவங்களிலும் தேவன் இடைப்படுவதை நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. கல்தேகியாவில் இருந்து தேவன் ஆபிராமை அழைத்து ஆபிராமின் வரலாறு சம்பவம் முழுவதுமாக தேவனுடைய கிருபை கூட இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து எகிப்து மற்றும் இஸ்ரவேல் ஜனங்களின் வரலாற்று நெடுகிலும் தேவனுடைய பிரசன்னமானது காணப்பட்டது.
அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் காலகட்டத்திலும் தேவன் அருமையாக வழிநடத்தி வருவதை நாம் வேதாகமத்திலிருந்து நாம் காண முடிகிறது. இந்த வாரத்தின் பாடத்திலே ஒரு சில வரலாற்று சம்பவங்களை குறித்தும் அந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தத்தக்கதாக அகல ஆராய்வு ஆதாரங்களை குறித்தும் நாம் படிக்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை பாடத்திலே தாவீதும் சாலமோனும் முடியாட்சியும் என்று கூறப்படுகிறது. இந்த தாவீது மற்றும் சாலமோனின் இந்த ஆட்சி காலத்தை ஒரு பொற்கால ஆட்சி என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் தாவீது இல்லாமல் இந்த எருசலேம் கிடையாது. தாவீது இல்லாமல் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டிருக்காது. தாவீது இல்லாமல் அவனுடைய மகன் சாலமோன் இருந்திருக்க மாட்டான். அதே போல் தாவீது இல்லையெனில் மேசியாவும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இதே போல் தாவீது காலத்தை நாம் பார்க்கும் பொழுது சில வரலாற்று ஆதாரங்கள், அகலாராய்வு ஆதாரங்கள் இங்கே கொடுக்கப்படுகிறது. 1 சாமுவேல் 17:1-3 நாம் வாசிக்கும் பொழுது இங்கே கிர்பத் குயாஃபா என்று ஒரு இடத்தை பற்றி இங்கே கூறப்படுகிறது. இந்த கில்பர்ட் குயாஃபா என்ற இந்த இடம் சவுல் மற்றும் தாவீதின் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பெரிய பட்டணமாக அங்கே காணப்படுகிறது. இந்த பட்டணம் அகலாராய்வு நிபுணர்களால் இது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பட்டணமாக இங்கே கூறப்படுகிறது. அதே போன்று 1 சாமுவேல் 17:52 நாம் வாசிக்கும் பொழுது சாராயும் என்ற ஒரு வார்த்தை அங்கே கூறப்படுகிறது. சாராயும் என்றால் 2 வாசல் என்று அழைக்கிறார்கள். இதே இந்த சாராயும் என்ற இந்த இடத்தில் அகலாய்வு செய்த பொழுது 2 வாசல்களுடைய கதவு அங்கே தோண்டி எடுக்கப்பட்டது. இது ஒரு அருமையான ஆதாரமாக கருதப்படுகிறது. அதே போல் 2008 மற்றும் 2013 ஆண்டிலே 2 எபிரேய கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் 2வது கல்வெட்டில் எஸ்பால் எனப்படுகிற ஒரு பேர் அங்கே பொறிக்கப்பட்டு இருக்கிறதை அந்த அகலாய்வு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள். எஸ்பால் யார் என்று பார்க்கும் பொழுது சவுலின் ஒரு குமாரன் என்று நாம் 1 நாளாகமம் 9வது அதிகாரம் 39வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போல் 1993 ஆண்டிலே தெல்தான் என்னும் இடத்தில் ஒரு கல்வெட்டு எடுக்கப்பட்டது. இந்த கல்வெட்டில் இஸ்ரவேல் ராஜாவுக்கும் தாவீதின் வீட்டாருடைய ராஜாவுக்கும் நடைபெற்ற ஒரு போரை பற்றி அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி என்ன கூறுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது தாவீது என்ற ஒரு நபர் வரலாற்றில் இருந்தார் என்பதை இது தெளிவாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. தொடர்ந்து திங்கட்கிழமை பாடத்துக்கு நம்ம செல்லும் பொழுது ஏசாயா எசேக்கியேல் சனகரிப் இந்த ஏசாயா எசேக்கியேல் சனகரிப் 701ஆம் நூற்றாண்டிலே கிமு 701 இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சனகரிப் மற்றும் யூதாவுக்கு எதிராக சனகரிப் படையெடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். நினிவே என்ற அந்த ஒரு மகாபெரிய அந்த பட்டணத்திலே ஒரு சரித்திர குறிப்பு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. இந்த சரித்திர குறிப்பிலே என்ன காரியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது என்று பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜாவின் 46 பட்டணங்களையும் சிறு சிறு கிராமங்களையும் இந்த சனகரிப் முற்றுகையிட்டான்
என்ற அந்த காரியங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல் லாகீஸ் எனப்படுகிற ஒரு பட்டணத்தை இந்த சனகரிப் கைப்பற்றினான் மற்றும் அந்த லாகேஸ் என்ற அந்த பட்டணத்தை தரைமட்டமாக அவன் அழித்து போட்டான் என்ற அந்த குறிப்பும் அங்கே அந்த அகலாராய்ச்சி காரியங்களில் அங்கே காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் செவ்வாய்க்கிழமை பாடத்துக்கு நாம் கடந்து செல்லும் பொழுது தானியேல், நேபுகாத்நேச்சார், பாபிலோன். தானியேல், நேபுகாத்நேச்சார், பாபிலோன். தானியேல் ஒரு எபிரேய வாலிபன். இந்த எபிரேய வாலிபனின் அந்த வாழ்க்கையில தேவன் பல அற்புதங்களை அங்கே பாபிலோனில் செய்வதை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆரம்பம் முதல் பாபிலோன் ராஜ்யத்தின் அந்த ஆரம்பம் முதல் 2-3 ராஜாக்களின் காலகட்டத்தில் இந்த தீர்க்கதரிசியாகிய தானியேல் மூலமாக பல காரியங்களை மக்களுக்கு அவருடைய அற்புதங்களை தெரியப்படுத்துகிறார் என்று நாம் வாசிக்க முடிகிறது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஜூலை 2007 ஆண்டில் நேபுகாத்நேச்சர் காலத்தில் உள்ள ஒரு கற்பலகை ஒன்றை அங்கே கண்டுபிடித்தார்கள். அந்த கற்பலகையை நான் பார்க்கும் பொழுது பாபிலோனின் ஒரு அதிகாரியாகிய நெபுசர் செகிம் எனப்பட்ட ஒரு பெயர் அந்த கற்பலகையிலே பொறிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று மற்றும் பல ஆதாரங்கள், அகலாராய்ச்சி ஆதாரங்கள் பாபிலோனை பற்றி அங்கே குறிப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மற்றொரு கல்வெட்டு, அந்த கல்வெட்டில் என்ன கூறப்படுகிறது என்றால், இந்த பாபிலோன் மாநகரத்திலே 300க்கும் அதிகமான கோவில்களும் 12 அடி மற்றும் 22 அடி அகலமுள்ள இரட்டை சுவர்களும் காணப்பட்டது. மற்றும் அந்த இரட்டை சுவர்களின் நடுவிலே 8 வாசல்கள் காணப்பட்டது என்று அந்த கல்வெட்டுகளிலே எழுதப்பட்டிருப்பதை அங்கே குறிப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட அந்த 8 வாசல்களுக்கு 8 விதமான பெயர்கள் சூட்டப்பட்டது. அப்படி ஒரு வாசல்களை பற்றி இங்கே இந்த அகலாராய்ச்சி காரியங்கள் அகலாராய்ச்சியில அங்கே கூறுகிறார்கள். பிரபலமான ஒரு வாசல் இஸ்தார் எனப்படுகிற வாசலும் இந்த அகலாராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். மற்றும் ஒரு முக்கியமான ஒரு காரியம், பாபிலோன் அந்த தேசத்தின் ஒரு பிரபல ஒரு சின்னமாக சிங்கம் என்று குறிப்பிடுகிறார்கள். அகராராய்ச்சி செய்யும் பொழுது இந்த பாபிலோன் அந்த பகுதியில ஒரு பெரிய சிங்கத்தின் உருவம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று இங்கே கூறப்படுகிறது. ஆகையால் பாபிலோன் என்று ஒரு ராஜ்யம் இருந்தது, மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் என்பதை குறித்து நாம் வேதாகமத்தில் படிப்பது போல் இந்த அகலாராய்ச்சி மூலமாகவும் இது தெளிவுபடுத்துகிறார்கள். புதன்கிழமை பாடத்துக்கு நாம் கடந்து செல்லும் பொழுது வரலாற்று இயேசு ரோமர்களுக்கு பணியாற்றின ஒரு வரலாற்று ஆசிரியரை பற்றி இங்கே கூறப்படுகிறது. ஜோசிபஸ். இந்த ஜோசிபஸ் எழுதிய சில காரியங்களிலே இயேசுவை பற்றியும், இயேசுவை கொலை செய்ய தூண்டியவர் கயாப்பா என்றும் அவர் வரலாற்று சுவடுகளிலே அவர் எழுதியிருப்பதை கண்டுபிடித்தார்கள். 1990 ஒரு குடும்ப கல்லறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த குடும்ப கல்லறையின் அந்த பெட்டியின் மேல் அந்த கயாப்பா எனப்படுகிற அந்த பெயர் பொறிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல் 1961 ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கல்வெட்டில் பிலாத்தினுடைய பெயரும் பொறிக்கப்பட்டதை இங்கே கூறுகிறார்கள். அதே போல் ரோம வரலாற்று ஆசிரியரான டசிஸ்டஸ் எனப்பட்ட ஒரு ஆசிரியர் கிறிஸ்துவை குறித்தும்
பிலாத்துவை குறித்தும் அவர் எழுதியிருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து வரலாற்று சம்பவங்களில் அகலாராய்ச்சி மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவை நிரூபிக்கிறார்கள் என்று நம்முடைய பாடம் தெளிவாக கூறுகிறது. வியாழக்கிழமை பாடத்தில் கடந்து செல்லும் பொழுது விசுவாசமும் வரலாறும் எங்கே நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பல விசுவாச தந்தைகளை பற்றி கூறப்படுகிறது. பல விசுவாச ஜாம்பான்களை பற்றி இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், சாரால், யோசேப்பு, மோசே, ராகாப், சிம்சோன் என்று வரிசையாக பல விசுவாச ஜாம்பவான்களை பற்றி இங்கே இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு விசுவாச ஜாம்பவான்களும் தங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக பலருடைய வாழ்க்கையை அவர்கள் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏனோக்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் மரணத்தை காணாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசத்தின் மூலமாக மரணத்தை அவர் காணாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது விசுவாசத்தினால் அவர் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையை அவர் விசுவாசத்தின் மூலமாக அவர் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அதே போல் ஆபிரகாம் விசுவாசத்தின் மூலமாக தேவன் காண்பித்த அந்த தேசத்திற்கு ஆபிரகாம் புறப்பட்டு சென்றான் என்று பார்க்கிறோம். சாராளை எடுத்துக்கொண்டோம் என்றால் விசுவாசத்தினால் அவள் வயது சென்ற பிறகும் குழந்தை பெற்றாள் என்று நான் பார்க்கிறேன். விதமாக பல விசுவாச ஜாபகங்களை குறித்து இந்த எபிரேயர் 11ஆவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த விசுவாச ஜாபகங்கள் விசுவாசத்தினால் பல காரியங்களை அவர்கள் சாதித்தார்கள். ஆகவே நமது விசுவாசமும் அப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கணும். நம்முடைய விசுவாசம் இந்த அகலாராய்ச்சி மூலமாகவோ இல்லை வரலாற்று சம்பவங்கள் மூலமாகவோ காணப்படக்கூடாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய விசுவாசம் காணப்பட வேண்டும். நமது விசுவாசத்தின் மூலமாக மற்றவர்கள் வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆக இந்த வாரத்தின் இந்த பாடம் மிக தெளிவாக நமக்கு எடுத்து வருகிறது. பல வெளிப்பாடுகள் இருந்த போதிலும் பலவிதமான அகலாராய்ச்சி காரியங்களை கண்ட போதிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு நாம் நடக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நிச்சயமாக தேவன் நாம் ஒவ்வொருவரையும் மிக அற்புதமாக வழிநடத்துவார். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவனை விசுவாசிப்போம். தேவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். தேவன் இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை தருவார். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலே இந்த ஊடகத்தின் வாயிலாக விசுவாச பிள்ளைகளை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான இந்த நாளிலே உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதாக திருச்சபையாக இந்த ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் கூடியிருக்கிறோம். பரிசுத்த தெய்வம், நீர் பேசும், எங்களுடைய இருதயங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பானது இன்றைக்கு அதிகமாக பரவிக்கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸின் தாக்கத்தினால்
வெளி மாநிலத்தவர்கள் சொந்த ஊரை நோக்கி பிரயாணம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் ஓரிரு காரியங்களை தியானித்து தேவ ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்வோம். கொரோனா வைரஸின் தாக்கத்தினால் வெளி மாநிலத்தவர்கள் சொந்த ஊரை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் போது அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சற்று உற்று நோக்கினோம் என்று சொன்னால் அவர்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு காரியமும் ஒரு அசாதாரணமான ஒரு காரியமாக எனக்கு தென்பட்டது. சொந்த ஊரை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்பதில் அவர்கள் மேற்கொண்ட அந்த காரியங்கள் என்னை அதிகமாக கவர்ந்ததாக அது காணப்பட்டது. ஆக என்னை கவர்ந்த அந்த 3 காரியங்கள் என்ன என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைக்கின்றேன். இன்றைக்கு நானும் நீங்களும் யார் என்றால், வேதம் என்ன நமக்கு கற்பிக்கின்றது என்று சொன்னால், யோவான் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, நான் உலகத்தான் நல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆக நானும் நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல என்பதை அங்கே பறைசாற்றுகிறது. இன்னும் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இந்த உலகத்து மக்கள் அல்ல. நம்முடைய சொந்த வீடு பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே நம்முடைய சொந்த ஊர் பரலோகம் என்பதை வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நானும் நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. நம்முடைய சொந்த வீடாகிய அந்த நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கின்றது. அந்த சொந்த ஊராகிய அந்த பரலோகத்தை நோக்கின பிரயாணத்திலே இன்றைக்கு நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நானும் நீங்களும் பரலோகத்தை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்தினால் சொந்த ஊரை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கின்ற வெளி மாநிலத்தவர்கள் மேற்கொண்ட அந்த அசாதாரண காரியங்கள் என்ன, அவர்கள் மேற்கொண்ட காரியங்கள் பரலோக பிரயாணத்தில் இருக்கின்ற நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதை நானும் நீங்களும் சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். அவர்களிடத்தில் என்னை கவர்ந்த அந்த 3 காரியங்கள் இன்றைக்கு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கின்றதா என்பதை நாம் சற்று சிந்தித்து நானும் நீங்களும் செயல்பட்டோம் என்று சொன்னால் அந்த நம்முடைய சொந்த ஊராகிய அந்த பரலோக ராஜ்யத்தை நிச்சயமாக அடைவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த வெளி மாநிலத்தவர்கள் சொந்த ஊரை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் என்னை கவர்ந்த முதலாவது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த பிள்ளைகளிடத்திலே சொந்த ஊரை குறித்ததான ஒரு தாகம் அல்லது ஒரு வாஞ்சை அல்லது ஒரு ஆவல் அவர்களிடத்திலே அங்கே காணப்பட்டது. இந்த வெளி மாநிலத்தவர்களுடைய சூழ்நிலையை சற்று நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், அவர்கள் வேலை பார்த்து வந்த நிறுவனங்கள்
நிறுவனங்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். இருக்க இடமில்லை, உண்ண உணவு இல்லை, பாதுகாப்பற்ற ஒரு ஆதரவற்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஊரடங்கின் நிமித்தமாக அநேக சிரமங்களை அவர்கள் சந்தித்து வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். கொரோனா வைரஸ் நம்மை தாக்கிவிடுமோ என்ற ஒரு அச்சம் அவர்களிடத்திலே காணப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படியாவது தன் சொந்த ஊரை அடைந்துவிட வேண்டும் என்பதில் அவர்கள் முழு மூச்சாக மிக மிக ஒரு தாகத்தோடு அவர்கள் என்ன செய்தார்கள், அங்கே காணப்பட்டார்கள். சொந்த ஊரை எப்படியாவது அறிந்துவிட வேண்டும் என்ற தாகத்தினால் அவர்கள் மேற்கொண்ட அந்த அசாதாரணமான காரியங்களை சற்று நாம் சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லது ஊடகத்தின் வழியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் சொந்த ஊரை நோக்கி எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்பதின் தாகத்தின் விளைவாக அவர்கள் மேற்கொண்ட ஒரு காரியம், ஒரு அசாதாரணமான ஒரு காரியம் என்னவென்றால், நடந்தே செல்ல அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். 1 கிலோமீட்டர் அல்ல, 2 கிலோமீட்டர் அல்ல, 1000 கிலோமீட்டர், 1200 கிலோமீட்டர், 700 400 கிலோமீட்டர் நடந்தே செல்வதற்காக அவர்கள் தீர்மானிக்கின்றார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு சாதாரணமான காரியமா? தன் சொந்த ஊரின் மீது வைத்திருக்கின்ற தாகத்தினால் அவர்கள் இப்படிப்பட்ட அசாதாரணமான ஒரு காரியத்தை அவர்கள் அங்கே மேற்கொண்டார்கள். ஒருபுறம் வெயிலின் தாக்கம், அங்கே உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, அநேக எதிர்ப்புகள், தடைகள், ஒன்றையும் அவர்கள் பொருட்படுத்தாதபடிக்கு எப்படியாவது என்னுடைய சொந்த ஊரை நான் அடைந்துவிட வேண்டும் என்பதில் அவர்கள் தாகமுள்ள பிள்ளைகளாக அவர்கள் காணப்பட்டார்கள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் பிள்ளைகளை குறித்து நாம் வேதத்திலே வாசித்தோம் என்றால், எகிப்தில் இருந்தே கானானை நோக்கி அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள். அவர்களுடைய பிரயாணத்தை நான் சற்று உற்று நோக்குகின்ற பொழுது அவர்களுக்கு வெயிலினுடைய தாக்கம் அவர்களுக்கு இல்லை, இரவிலே அவர்களுக்கு பயம் இல்லை, உணவு இல்லை என்ற ஒரு அச்சம் இல்லை, தண்ணீர் இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு கவலை இல்லை. ஆண்டவர் அவர்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வானத்தின் மன்னாவை கொடுத்து நீரூற்றுகளை உண்டாக்கி அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இஸ்ரவேல் பிள்ளைகளை அவர் வழிநடத்தினார். செங்கடலை பிளந்து எரிகோவை தகர்த்து அவர்களுக்கு இருந்த எல்லா தடைகளையும் நீக்கி போஷித்து பாதுகாத்து ஆண்டவர் என்ன செய்தார், அந்த பிரயாணத்திலே அவர்களை வழி நடத்தினார். ஆனால் அவர்களிடத்திலே அந்த கானானை குறித்ததான ஒரு தாகம் இருந்ததா என்று சொன்னால் அவர்களிடத்திலே இல்லை. எப்பொழுதும் முறுமுறுக்கின்ற பிள்ளைகளாகவே உணவுக்காக முறுமுறுத்தார்கள், தண்ணீருக்காக முறுமுறுத்தார்கள், இறைச்சிக்காக முறுமுறுத்தார்கள். அவர்களுடைய தாகம் எல்லாம் எகிப்தை நோக்கி அங்கே காணப்பட்டது. ஆனால் இந்த வெளி மாநிலத்தவர்கள்
உணவுக்காக முறுமுறுக்கவில்லை, தண்ணீருக்காக அவர்கள் முறுமுறுக்கவில்லை, பாதுகாப்பிற்காக அவர்கள் முறுமுறுக்கவில்லை. அவர்களுடைய தாகம் எல்லாம் தன்னுடைய சொந்த ஊரை நோக்கி செல்ல வேண்டும் என்பதிலே முழுமையாக அங்கே காணப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நானும் நீங்களும் நம்முடைய சொந்த ஊராகிய பரலோக பிரயாணத்திலே நானும் நீங்களும் காணப்படுகிறோம். நம்மிடத்திலே அப்படிப்பட்ட பரலோகத்தை கொடுத்ததான ஒரு தாகம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? பரலோகத்தை சென்று அடைந்துவிட வேண்டும் என்ற தாகத்தினால் நாம் எப்படிப்பட்ட அசாதாரணமான காரியங்களை நாம் செய்து வருகிறோம் என்பதை நானும் நீங்களும் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது தாவீதுக்கு இருந்த ஒரு தாகம் நமக்கு காணப்பட வேண்டும். நான் வாசிக்கின்றேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆத்துமா பரலோகத்தில் இருக்கின்ற ஜீவனுள்ள தேவன் மேலே வாஞ்சியாக இருக்கிறது, தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்ற ஒரு தாகத்தோடு தாவீது அங்கே என்ன செய்கிறார்? சங்கீதத்திலே எழுதுகின்றார். ஆண்டவரை பார்ப்பதிலும் அந்த பரலோகத்தை அடைவதிலும் இருக்கின்ற தாகம் என்ன? அந்த தாகத்தின் விளைவாக நாம் என்னென்ன ஆயுத்தமான காரியங்கள், என்னென்ன அசாதாரணமான காரியங்களை இன்றைக்கு நானும் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கு அது வெளி மாநிலத்தவர்கள் சொந்த ஊரை அடைந்து விட வேண்டும் என்ற தாகத்தினாலே நடந்தே செல்வதற்கு அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அவர்களுடைய பாதங்களெல்லாம் நீங்கள் ஊடகத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் சூட்டி நிமித்தமாக வெடிப்புகளாக அங்கே காணப்பட்டது. தண்ட வாளங்களிலே நடந்து செல்வதை அங்கே பார்க்க முடிந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தாகம், பரலோகத்தை கொடுத்ததான நம்முடைய தாகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த வெளி மாநிலத்தவர்களிடத்திலே நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அல்லது அவர்களிடத்தில் இந்த அசாதாரணமான காரியம் என்னவென்று சொன்னால், சொந்த ஊரை நோக்கின பிரயாணத்தில் அவர்கள் காட்டுகின்ற அக்கறை. முதலாவதாக பார்க்கின்ற பொழுது அவர்களிடத்திலே சொந்த ஊரை குறித்ததான தாகம் இருந்தது. அந்த தாகத்தின் விளைவாக அவர்கள் மேற்கொண்ட அசாதாரணமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நடந்தே செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றார்கள். இரண்டாவதாக, இந்த பிரயாணத்திலே அவர்கள் காட்டின அக்கறை, அந்த அக்கறை நிமித்தமாக அவர்கள் மேற்கொண்ட அசாதாரணமான காரியம் என்ன? ஊடகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தான் மட்டும் சொந்த ஊரை அடைந்தால் போதாது,
என்னுடைய உறவுகளும், என்னுடைய பெற்றோர்களும், என்னுடைய பிள்ளைகளும் அந்த சொந்த ஊரை அடைய வேண்டும் என்பதிலே அவர்கள் காட்டுகின்ற அக்கறையின் விளைவாக அவர்கள் என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஊடகத்திலே நான் பார்க்கின்ற பொழுது தன் தந்தையை தோளில் சுமந்து செல்வதை அங்கே பார்க்க முடிந்தது. தன் தாயை தூக்கி செல்வதை அங்கே என்னால் பார்க்க முடிந்தது. ஒரு 15 வயதுடைய ஒரு சிறுமி தன் தகப்பனோடு ஹரியானா மாநிலத்திலே பிழைப்புக்காக அங்கே சென்றிருக்கிறார்கள். அந்த ஹரியானா மாநிலத்திலே அந்த சிறுமியுடைய தந்தை ஆட்டோ ஓட்டுநராக அவர்கள் வேலை பார்த்த பொழுது ஒரு சின்ன விபத்தினாலே அவர் பாதிக்கப்படுகின்றார். ஆக இந்த ஊரடங்கின் நிமித்தமாக வேலை வாய்ப்புகளை அவர்கள் எல்லாம் இழந்து இருக்கின்ற பொழுது சொந்த ஊருக்கு சென்று விட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். ஒரு சைக்கிளை வாங்குகிறார்கள். தன்னுடைய 13 வயது சிறுமி தன் தகப்பனை, விபத்தில் பாதிக்கப்பட்ட தன்னுடைய தகப்பனை சைக்கிளில் பின்னாடி அமரச் செய்து எத்தனை கிலோமீட்டர் அந்த சைக்கிளிலே அந்த பெண்மணி, அந்த சிறுமி அழைத்து சென்றாள் என்று சொன்னால் 1200 கிலோமீட்டர். ஹரியானா மாநிலத்திலிருந்து அவர்கள் சொந்த ஊரான பீகாருக்கு செல்வதற்கு 1200 கிலோமீட்டர் தன் தகப்பனை சைக்கிளில் அமர வைத்து அந்த பெண், அந்த சிறுமி ஓட்டி சென்றாள் என்று நாம் பார்க்கின்றோம். எத்தனை கஷ்டம்! ஒரு அசாதாரணமான ஒரு காரியம். நான் மட்டும் என்னுடைய சொந்த ஊரை அடைந்தால் போதாது, காயப்பட்ட என்னுடைய தகப்பனும் வர வேண்டும் என்பதில் அக்கறையுள்ள ஒரு மகளாக அந்த சிறுமி அங்கே காணப்பட்டார். 7 நாட்கள் இரவும் பகலும் சைக்கிள் ஓட்டி தன் தகப்பனை சொந்த ஊருக்கு அங்கே அழைத்து சென்றாள் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரலோக பிரயாணத்திலே இருக்கின்ற நானும் நீங்களும் நம்முடைய பெற்றோர்கள் மீது, நம்முடைய பிள்ளைகள் மீது, நம்முடைய உறவுகள் மீது அவர்களும் பரலோகம் வர வேண்டும் என்பதில் எத்தனை அக்கறையுள்ள பிள்ளைகளாக நானும் நீங்களும் காணப்படுகிறோம். இந்த ஊடகத்திலே நான் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய பிள்ளைகளை ஊஞ்சல் போன்று, எடை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த ஊஞ்சலிலே அமர வைத்துக் கொண்டு சுமந்து செல்வதை அங்கே பார்க்கின்ற பொழுது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது இந்த அக்கறை. ஒரு வாலிபன் தன் தாயை தூக்கி கொண்டே நடந்து செல்கின்றான். ஒரு வயது சென்ற ஒரு தாய், எத்தனை அக்கறை! பாவத்தினால் காயப்பட்டிருக்கின்ற நம்முடைய பெற்றோர்கள் மீது நமக்கு அக்கறை இருக்கிறதா? பாவத்தினால் காயப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் மீது நம்முடைய அக்கறை இருக்கிறதா? அவர்களும் பரலோகம் வர வேண்டுமே, அந்த பாவத்திலிருந்து ரட்சிப்படைய வேண்டுமே என்பதில் எந்த அளவிற்கு நானும் நீங்களும் அக்கறை காட்டுகிறோம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உறவுகள் மீது அக்கறை கொண்ட பிள்ளைகளாக, ஒருவேளை தன்னுடைய கணவன் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர் மீது அளவு கடந்து அக்கறையுள்ள பிள்ளைகளாக, அல்லது பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது ஒரு அக்கறை உள்ள பிள்ளைகளாக, அல்லது மனைவி ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் மனைவின் மீது அக்கறை உள்ள பிள்ளைகளாக நானும் நீங்களும்
அக்கறை செலுத்தி அவர்களும் ரட்சிக்கப்படுவதற்கு, அது சொந்த ஊரான பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு என்னென்ன சுமக்க நீங்கள் சித்தம் வைத்திருக்கிறீர்களோ எல்லா பாடுகளையும் சுமப்பதற்கு நானும் நீங்களும் தயாராக இருக்க வேண்டும். இந்த வெளி மாநிலத்து பிள்ளைகள் எதை குறித்தும் கவலைப்படவில்லை. எப்படியாவது சொந்த ஊரை அடைந்து விட வேண்டும், எப்படி தூக்கி சென்றால் போய்விட முடியுமா என்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு இல்லை. என்னால் 1200 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்ட முடியுமா என்ற ஒரு சந்தேகம் அவர்களிடத்தில் இல்லை. முழு மூச்சோடு எப்படியாவது என்னுடைய தகப்பனை, என்னுடைய தாயை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய உறவுகளை என்னுடைய சொந்த ஊருக்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்பதிலே அவர்கள் அக்கறையுள்ள பிள்ளைகளாக காணப்பட்டார்கள். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அக்கறை இல்லை பிள்ளைகளாக நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் காணப்பட வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு அக்கறை இருக்கிறதா? இஸ்ரவேல் பிள்ளைகளும் கூட கானானை நோக்கி பிரயாணம் செல்லும்போது பலகீனமான பெற்றோர்களை சுமந்திருப்பார்கள், பிள்ளைகளை சுமந்திருப்பார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுமந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு உணவுக்கு கஷ்டம் இல்லை, தண்ணீருக்கு கஷ்டம் இல்லை, வெயில் கொடுமை அவர்களுக்கு இல்லை, இரவிலே பயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இஸ்ரவேல் பிள்ளைகள் சுமந்து அங்கே வந்திருப்பார்கள். ஆனால் இங்கே வெயிலினுடைய தாக்கம், இரவில் பயம், உணவுக்கு கஷ்டம், தண்ணீருக்கு கஷ்டம், வறுமை, சோர்வுகள், பலகீனங்கள், தடைகள், இவைகளின் மத்தியிலே தன்னுடைய உறவுகள் மீது அக்கறையுள்ள பிள்ளைகளாக வெளி மாநிலத்தவர்கள் அங்கே காணப்பட்டார்கள். ஆண்டவரும் கூட நம்மை சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னடியிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை சுமந்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் பாவத்திலே அழிந்துவிடக்கூடாது என்பதிலே அக்கறையுள்ளவராக இந்த உலகத்திலே பிறந்து நம்முடைய பாடுகளை எல்லாம் சுமந்து நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்ட குட்டி என்று அங்கே சொல்லுகிறான். ஆண்டவர் நம்முடைய பாடுகளை சுமந்து தீர்க்கிற, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக ஆண்டவர் காணப்படுகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய துக்கங்களை, நம்முடைய பாவங்களை ஆண்டவர் என்ன சுமந்தார் என வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை சுமந்திருக்கிறார், நம்முடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் நம்முடைய உறவுகளுக்காக, நம்முடைய பெற்றோர்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக எத்தனை அக்கறையை நாம் எடுத்து எத்தனை அவமானங்களை நாம் சுமந்திருக்கிறோம், எத்தனை வேதனைகளை நானும் நீங்களும் சுமந்திருக்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள். சற்று சிந்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நானும் நீங்களும் அங்கே காணப்பட வேண்டும். மூன்றாவதாக
இந்த வெளி மாநிலத்தவர்களிடத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம் அல்லது அவர்களிடத்தில் காணப்பட்ட அசாதாரணமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த சொந்த ஊரை நோக்கின பிரயாணத்திலே அவர்களுடைய எண்ணமெல்லாம் அந்த சொந்த ஊரை நோக்கினதாகவே அங்கே காணப்பட்டது. அவருடைய எண்ணம் முற்றிலுமாக தான் இருக்கின்ற அந்த ஊரின் மீது அல்ல, அல்லது நான் வேலை பார்த்த நிறுவனத்தின் மீது அங்கே காணப்படவில்லை, அல்லது உணவின் மீது அவருடைய எண்ணம் காணப்படவில்லை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்பதில் அவருடைய எண்ணம் காணப்படவில்லை. அவருடைய முழு எண்ணமும் எப்படியாவது அந்த சொந்த ஊரை நான் அடைந்து விட வேண்டும் என்பதிலே அங்கே காணப்பட்டது. ஒரு ஊடகத்திலே நான் பார்த்த பொழுது அந்த வெளி மாநிலத்தவர்கள் சொந்த ஊரை அடைந்தவுடனே அந்த ரயிலை விட்டு இறங்கின உடனே அனைத்து பிள்ளைகளும் மண்டியிட்டு அங்கே அந்த மண்ணை வணங்கினார்கள். இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த சொந்த ஊரை பற்றிதான ஒரு பக்தி, அவருடைய வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கின்றது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நமக்கு அப்படிப்பட்ட பரலோகத்தை குறித்ததான ஒரு பக்தி அல்லது அதனை குறித்ததான ஒரு எண்ணத்தோடு நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தை தருவேன் என்று சொன்னார். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம் அது நம்மை போஷிக்கும், பாதுகாக்கும், எல்லைப்பாறுதல் தரும் என்பதில் இஸ்ரவேல் பிள்ளைகள் எண்ணமற்றவர்களாக அங்கே காணப்பட்டார்கள். அந்த கானான் தேசத்தை குறித்ததான ஒரு எண்ணம் அவர்களிடத்தில் இல்லை. அவருடைய முழு எண்ணமும் எண்ணத்தை உண்ணலாம், எண்ணத்தை குடிக்கலாம், அது எகிப்திலே இருந்திருந்தால் நலமாய் இருக்குமே என்று அந்த எகிப்தை நோக்கினதானவே அவருடைய எண்ணம் அங்கே காணப்பட்டது. ஆனால் இந்த வெளி மாநிலத்தவர்களை சற்று நான் பார்க்கின்ற பொழுது அவருடைய எண்ணம் முழுவதும் என்னுடைய சொந்த ஊர் சென்று விட்டால் எனக்கு எல்லாம் கிடைத்துவிடும், எனக்கு உணவு கிடைத்துவிடும், தண்ணீர் கிடைத்துவிடும், ஒரு பாதுகாப்பு கிடைத்துவிடும், எனக்கு ஒரு நிம்மதி கிடைத்துவிடும், அங்கு சகலமும் எனக்கு தேவையான அனைத்தும் எனக்கு கிடைத்துவிடும் என்பதிலே அவர்கள் எண்ணமுள்ள பிள்ளைகளாக, தன் நாட்டின் மீது பக்தியுள்ள பிள்ளைகளாக அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் அங்கே காணப்பட்டார்கள். இன்றைக்கு நமக்கு இந்த நிலையற்ற உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நமக்கு பரலோகத்தின் எண்ணம் நமக்கு காணப்படுகிறதா? வெளிப்படுத்தினலின் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2, 3, 5 வசனங்களை நான் வாசிக்கின்ற பொழுது அந்த பரலோகம் எப்படிப்பட்டது? நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாள்வார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே உணவுக்கு பஞ்சம் இல்லை, அங்கே சாபம் இல்லை, பிரச்சனை இல்லை, தட்டுப்பாடு இல்லை, அங்கே ராக்காலம் இல்லை.
இன்னும் நான் வாசிக்கின்ற பொழுது வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பிற்று. 5-6 வசனங்களை வாசிக்கின்றேன். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றையும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். 7வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீர் இல்லாத ஒரு நாடு, கவலை இல்லாத ஒரு நாடு, அங்கே அலறல் இல்லை, துக்கம் இல்லை, உணவுக்கு பஞ்சமில்லை, தாகத்திற்கு ஜீவ தண்ணீர். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை குறித்ததான ஒரு எண்ணம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அல்லது இந்த உலகத்தை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அந்த வெளி மாநிலத்தவர்கள் தன்னுடைய சொந்த ஊரை குறித்ததாகவே ஒரு எண்ணமுள்ள பிள்ளைகளாகவே அங்கே காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் பிள்ளைகள் கானானை நோக்கி பிரயாணப்பட்ட வேளையிலே கானானுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் சிந்திக்கவில்லை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், அந்த எகிப்தின் மேலேயே அவர்களுடைய எண்ணமெல்லாம் அங்கே காணப்பட்டது. பரலோக பிரயாணத்திலே இருக்கின்ற நானும் நீங்களும் பரலோக எண்ணத்தோடு இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாழ வேண்டும். எப்படியாவது அந்த பரலோகத்தை நான் அடைந்து விட வேண்டும். என்னுடைய சொந்த வீடு, நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. ஆக அந்த ஊரை சென்ற அடைந்து விட வேண்டும் என்பதிலே எண்ணம் உள்ள பிள்ளைகளாக நானும் நீங்களும் காணப்பட வேண்டும். எனக்கு அன்பான ஜனனுடைய பிள்ளைகளே, வெளி மாநிலத்தவர்களிடத்திலே நாம் கற்றுக்கொண்ட 3 காரியம்: தன்னுடைய சொந்த ஊரை அடைவதில் அவர்களுக்கு இருந்த தாகத்தின் விளைவாக அசாதாரணமான காரியங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள். ஒரு தாகம் அவர்களிடத்திலே அங்கே காணப்பட்டது. 2வதாக அவர்களிடத்திலே அக்கறை, தன் உறவுகள் மீது அக்கறை உள்ள பிள்ளைகளாக இருந்தார்கள். 3வது, அவருடைய முழு எண்ணமும் சொந்த ஊரை நோக்கினதாகவே காணப்பட்டது. அவர்கள் சொந்த ஊரை அடைந்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட அது 3 காரியங்கள். அந்த தாகம், பரலோகத்தின் மீதான தாகம், உறவுகள் மீதான ஒரு அக்கறை, அந்த பரலோகத்தின் மீதான ஒரு எண்ணம், 3ம் நம்மிடத்திலே காணப்பட்டது என்று சொன்னால் நிச்சயமாகவே நானும் நீங்களும் அசாதாரணமான காரியங்களை நாம் செய்வோம். அந்த சொந்த ஊராகிய பரலோகத்தை அடைவதற்கு நானும் நீங்களும் என்ன ஒரு அசாதாரணமான காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம்? சற்று சிந்தனை செய்து பாருங்கள். ஆகவே என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 காரியங்களை நாம் மனதில் வைத்த பிள்ளைகளாக இந்த பிரயாணத்திலே நாம் கடந்து செல்வோம். நிச்சயமாகவே நம்முடைய சொந்த வீடாகிய அந்த பரலோக ராஜ்யத்தை உங்கள் அனைவருக்கும் தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, நல்ல ஒரு சத்தியத்தை நாங்கள் தியானித்தோம். இந்த பரலோகத்தின் மீது எங்களுக்கு தாகம் இருக்க வேண்டும். எங்களுடைய உறவுகள் மீது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதில் அக்கறை நாங்கள் காட்ட வேண்டும். அந்த பரலோகத்தின் எண்ணமுள்ள பிள்ளைகளாகவே நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்களோடு பேசியிருக்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் அபியாசித்து அந்த பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு ஆவியின் பலத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, அந்த வெளி மாநிலத்து பிள்ளைகள்
காட்டின ஒவ்வொரு காரியமும் அசாதாரணமான ஒரு காரியமாகவே அங்கே காணப்பட்டது. ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஜீவன், சுகம், பலம் தந்து நீ காத்துக்கொள்ளும். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மிடத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறோம். கடைசி காலமாக இருப்பதினாலே நாங்கள் பரலோகத்தை குறித்ததான ஒரு தாகமுள்ள பிள்ளைகளாக, எங்களுடைய உறவுகளை குறித்ததான ஒரு அக்கறை உள்ள பிள்ளைகளாக, நாங்கள் பரலோகத்தின் மீதே எண்ணம் உள்ள பிள்ளைகளாக வாழ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுக்கிரகம் செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை நீர் வழி நடத்தும். எல்லா நன்மைகளையும் இயேசுவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வல்லமையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.